இன்னைக்கு ஸ்கூல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாடக்கூடிய நாள், ஹாப்பியான நாள். ஆமா, இன்னைக்கு வந்து எங்க வீட்ல வந்து நானும் என் ஹஸ்பண்டும் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். அப்படியா? எப்பா இந்த லீவுல வச்சு செய்யு செஞ்சுட்டாங்கப்பா. அதுவும் வீடு வேற காலி பண்ணோமா, அங்க இறங்கி ஷிஃப்ட் ஆனோமா, போக வர கூடவே இருந்தோமா, முடிஞ்சு அவுட் ஆயிடுச்சு எல்லாமே. அந்த அளவுக்கு ஆகி விட்டாங்க. ஒருத்தனா இன்னும் தூங்குறான், நீ எந்திரிக்கல. காலைல எந்திரிச்சு குளியாட்டி மறுபடியும் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வேக்கப் டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 5:30க்கு எந்திரிச்சேன். வேக்கப்னா காலைல எந்திரிச்ச நேரம். ஓ, காலை எந்திரிச்ச நேரம் பார்த்தீங்கன்னா 5:30க்கு எந்திரிச்சேன். ஆனால் எந்திரிச்சு இன்னும் ஒரு வேலை முடியல. எனக்கே வந்து காலை எந்திரிச்சு வேலை பார்த்து கிளம்பவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வீடியோ பார்க்குற என்னைய மாதிரி ஸ்கூலுக்கு கிளப்புற பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா 2 மாதம் ஜாலியாக இருந்தோம். இப்போ வந்து ஸ்கூல் அடியெடுத்து வைக்கிறோம். நம்ம தப்பிச்சோம், ஸ்கூல் மிஸ் தான் மாட்டினாங்க. புள்ளைய கலப்பாம நீ என்ன மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாதா? என்ன டீச்சரா வேலைக்குறியா? அட ஆமாங்க, ஸ்கூல்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. டீச்சர் முகரை பாத்தீங்க. என்னைய பார்த்தா அப்படி தெரியல இல்லையா? ஸ்கூல்ல வந்து மிஸ் மாதிரி தெரியலன்னா தெரியலன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா கும்பகர்ணனுடைய தம்பி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்ப எந்திரா, ஸ்கூலுக்கு போணும்டா. எந்திரிக்கவே மாட்டாங்க. எந்திரா வாடா, ஃபர்ஸ்ட் டேடா, எந்திரா. கிளம்பி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு தூக்கிட்டு தான் பாவேன். எந்திரா. நீ என்ன அப்படி இருக்க? பொட்டு வைக்கலையா நெத்தியில? வயிறு எப்படி சும்மா போவ? ஐலைனர் கீழே வந்து உடைஞ்சிருக்குங்க. இவதானா? இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா புது லஞ்ச் பேக்கோ, புது லஞ்ச் பாக்ஸோ, புது பேக்கோ எதுவுமே வாங்கல. ஆல்ரெடி இது வந்து ஸ்கூல்ல யூஸ் பண்ணது. இது அப்படியே நாங்க வந்து இந்த ஸ்கூலுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. எல்லாமே துவைச்சு வாஷ் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன். ஏன்னா புது ஸ்கூல் போறாடி எதுவுமே புதுசு வாங்கல, பிள்ளைகளே பழசு. அப்போ பேக் இதெல்லாம் புதுசா வாங்க முடியும், கொண்டு போடும். என்ன சொல்றாங்க எனக்கு புரியலையே. அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லைங்க, இதுக்கு பேர் தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஆமா, நேற்று கடைக்கு போயிருந்தேன், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் என்னது அந்த ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்க போயிருந்தேன். அப்ப எல்லாருமே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கினாங்க. என்னடா இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ், நம்ம இது வரைக்கும் நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. சில்வர் பாக்ஸ்ல தான் கொடுத்துவேன். சரி ஓகே, இந்த டைம் வாங்க. இதுதான் வந்து சோப் டப்பா. இதுல வந்து சோப்பு இதெல்லாம் வச்சுக்குவாங்க. இதுல வந்து மஞ்சள், இந்த மஞ்சள் வந்து கல்லுல தேய்ச்சி மூஞ்சி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மஞ்சள், அந்த மாதிரி திங்ஸ், ஷாம்பு இதெல்லாம் வந்து இதுல வச்சுருவாங்க. இதுதான் சோப்பு டப்பா. அதை வந்து இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆகிட்டு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆகிட்டாங்க. அடே பிள்ளைங்களுக்கு சோப்பு ஊற்றி எங்க இருக்கு மேல ஸ்நாக்ஸ்? மேல இருக்கு. என்ன ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு பேக்கரி கிட்ட வாங்கி வச்சிருக்க? லைக் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் கோயம்புத்தூர்ல இதெல்லாம் கொண்டு போக கூடாது. பேக்கரி ஐட்டம் தான், ஒன்லி ஃப்ரூட்ஸ். இது என்ன நம்ம வீட்ல செஞ்ச ஏதாவது அதான் கொண்டு போகணும். மாதிரி பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரிலாம் கொண்டே போக கூடாது. ஸ்நாக்ஸ் சொன்னா வேற வராம என்ன ஸ்நாக்ஸ் இதுவா? இங்க வந்து நேத்தே பார்த்துட்டேன். என்ன கருப்பு வந்து இறங்கிட்டாப்ல போல, சாமி ஆடுறாப்ல. ஏடா இந்த ஸ்நாக்ஸ் எடுத்து வர என்னடா? சரி, நானும் போய் லைட்டா மேக்கப் போட்டு வந்துறேன். நீ மேக்கப் போட்டு டீச்சர் மாதிரி இருப்ப, நான் வாத்தியார் மாதிரி வரணுமா? என்னடா இது என்னுடைய பாக்ஸ். பாக்ஸ்ல ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இது வந்து யார் பாக்ஸ்? இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல என்ன பிள்ளைங்களுக்கு டிஃபனு லஞ்சு ரெண்டுமே ஒண்ணுதான். மாவுன ஆட்டல, இனிமேல் தான் அதெல்லாம் ரெடி பண்ணணும். அதனால டிஃபனு லஞ்சு ஒரே இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் ஆமாம், ஏன்னா இனியனுக்கு வந்து பிரியாணி, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலில் பிரியாணி தான் செய்யலான்னு பார்த்தேன். இனியன் சாருக்கு வந்து பிரியாணி பிடிக்காது. சரி, உனக்கு பிரியாணி பிடிக்கும், உனக்கு அம்மா வந்து நாளைக்கு வச்சு தருங்க திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு. இன்னைக்கு வந்து நல்ல டேஸ்டியான ஒரு வெஜ் ரைஸ் செஞ்சுருக்கேன். நல்லா இருக்கு டேஸ்ட், சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிடுங்க. அது இது நிறையாவாமா? இது நிறையாவா? வயிற்றுக்கு சாப்பிட செஞ்சனா மதியம் வரைக்கும் உனக்கு தாங்கணும்ல. இனியன்
சாப்பிடுற அளவு தான் நீ சாப்பிடுற. அப்பனா உன் வயசு கேட்ட சாப்பாடு நீ சாப்பிடல. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பொரியல் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து சில்லி பண்ணேன். காரமே இல்லாத காலிஃப்ளவர் சில்லி. இது வந்து யாருக்கு? இனியனுக்கு. சஞ்சனா பாக்ஸுங்க. இது வந்து சஞ்சனாவுக்கு கொஞ்சம் நல்லா வருதோ இல்லையோன்னு தெரியல, அதனால கொஞ்சமாக தான் செஞ்சேன். ரொம்ப நல்லா இருக்கணும். இதுதான் வந்து சார் மாதிரி தெரியல, இந்த ஒரு மட்டும் மாத்திரமா சார் மாதிரி ஆயிடுவான். சரி ஓகே, பிடி சார் மாதிரி போவோம். போகும்போது அங்கிளுக்கு எவ்வளோ போகணும் சாப்பிட செஞ்சு லேட்டாக. நீ அந்த லட்டை சாப்பிடலாம். எனக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறோம். அடுத்த பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னவா, ஏன்னா நான் எதுக்கு அவசர அவசரமா எல்லாமே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்கூல் இல்லையான்னு ஒரே கன்ஃபியூஷன். 4ஆம் தேதி ஸ்கூலா, 8ஆம் தேதி ஸ்கூலா, 10ஆம் தேதி ஸ்கூலா, இல்ல 11ஆம் தேதி ஸ்கூலான்னு ஒரே கன்ஃபியூஷன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் குரூப்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி கன்ஃபார்ம் வந்து June 4 வந்து ஸ்கூல் அப்படின்னு. அதுக்கப்புறம் வேகமா போய் சரி ஏதாவது வேணும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நேந்திர சிப்ஸ், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இது யார் பாக்ஸ்? ஹோம் பாக்ஸா இனியன்? ஸ்கூலுடைய டைம் பார்த்தீங்கன்னா 8:45 அசம்பிள். இப்போ வேனில் போனோம் அப்படின்னா 9 மணிக்கு தான் அசம்பிள் ஆகிருப்பாங்களாமா. நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நாளை நீங்களே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இப்படி அசால்ட்டா உட்காந்துருக்கேன். எப்பவுமே நம்ம தான் கூட்டிட்டு போனோம், ஏன்னா அது போய் பார்த்துக்கலாம். வேன் வந்து டைமிங்கை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு. உனக்கு என்ன கலர் லட்டு வேணும்? எல்லோவா? உனக்கு இனியனுக்கு எனக்கு வந்து இந்த கலர். எந்த கலர் இனியனுக்கு வேணும்? எனக்கு அந்த கலர். அதுவா? எனக்கு அதே கலர் தான். சரி வை, இங்க வை. ஒருத்தர் வைட் ஆகல உள்ள. பாக்ஸ் கேட்ட மாதிரி யாரு? ஓ ஆமா, நான் கூட வாட்ச் பண்ணல. பாக்ஸ் ஏத்த மாதிரி ஆளுக்கு ஒரு லட்டு. ஆனா சஞ்சனா வந்து எல்லோ கலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டா, இனியன் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டா. ஓகே, அவ்வளவுதான் பிள்ளைங்க. இதுதான் என்னுடைய முக்கியமான வேலை, பிள்ளைங்களுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது. ஓகே, முடிஞ்சிச்சு. சாப்பாடு கொஞ்சம் கூட இருக்கு, அதனால ஆறட்டும். பிள்ளைக்கு கூட்டிட்டு இருக்கட்டும். ரொம்ப இது அந்த வேர்த்து நீரெல்லாம் சாப்பாடுக்குள்ள இறங்கி. ஓகே, லேட்டாச்சு. ஓ மக ஸ்கூலுக்கு போறாளா இல்ல எங்க போறான்னு தெரியல. 10 ரூபாய் மேக்கப் பண்றா. பொட்டியா ஓரத்துல இருக்கு, நீ பாரு வச்சு. அவளுக்கு அதுதான் ஸ்டைல். ஜூஸா? ஜூஸ் இல்ல, இந்த மோர், லெமன், மின்ட் ஜூஸ் ஏதாவது. என் வீட்டுல நான் இப்ப அடுத்தடுத்த வீட்டுல அவங்க குடும்ப தலைவர்கள் வேலைக்கு போறாங்க. அவங்க எல்லாம் எதுவுமே செய்யறது, கஞ்சி கூட ஊத்துறது இல்ல. பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது மோர், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது. சரி ஓகே, ஃபைனல் வாங்க, அப்படியே வாங்க. டண்டடங். மியூசிக் கண்டனா ஏதோ இருக்கு, டக்கு வாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து நேத்து வந்து ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்து கொடுக்கல, ஏன்னா நேற்று கொடுத்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. கொடுக்கல. ஒன்லி ஸ்டேஷனரி ஐட்டம் பில்லை மட்டும் பாருங்க, 880. அதில் வந்து ஒரு 50 ரூபி என்ன செலவு, இந்த கிளிப்பு கூட 100 ரூபாய்க்கு கூட வாங்கியிருப்பேன். ஆனால் மிச்சம் இவ்வளவுமே ஸ்டேஷனரி ஐட்டம் சரியான ரேட்டு. கம்மி பண்ணுங்கன்னு கேட்டால் இதுலனா என்ன கம்மி பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தும் நான் வந்து ஒரு 30 ரூபாய கம்மி பண்ணி தான் கொடுத்தேன். அதில் வந்து எல்லாமே இருக்கு, நான் எல்லாமே இப்போ எடுக்கல. இந்தாங்க சஞ்சனா, ஆல் தி பெஸ்ட். பழைய ஸ்கூல்ல எழுதாம ஓபி அடிச்சு வந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல எழுதாத, எழுதாம இருக்காத. சரி, அடிச்சே போடுவாங்க. நான் அடிச்சா வந்து கேட்க மாட்டேன். நான் அடி சொல்லிருக்கேன், ஆள் வச்சு சொல்லிருக்காரு. எனக்கு அட்மிஷன் மாடல் பாத்தியா? பார்த்தேன். திடீர்னு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்? இது இங்க ஒரு ஸ்கேல பார் அடிக்கிறீங்க. என்ன கல்லம் டாய் கொடுத்துருக்கா அவனுக்கு சர்ப்ரைஸ்? அவனுக்கு வேற என்ன சர்ப்ரைஸ்? அவனுக்கு பென்சில் தானே. எந்த அவன் பாரு கடுப்பாயிட்டா, தூக்கி விட்டு எரிஞ்சினா. போ ஓ, உங்க கல்லம் டாய் எடுத்து போ. அவளுக்கு மட்டும் பேனா வாங்கி கொடுக்குற. சரி, இந்த ஒரு பால் பென் வச்சுக்கோ. ரஃப் நோட், என்ன ரஃப் நோட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்க பேக்ல. வேற என்ன? இந்த பென்சில் ஆது குடுறீ. பென்சில் இருக்கு. அந்த பென்சில் என்னமா? இதெல்லாம் ஸ்கூல்ல குடுக்குறாங்களா இல்லன்னு எனக்கு தெரியல. ஸ்டேஷனரி ஐட்டம் ஸ்கூல்ல பில் ஆகுதான்னு தெரியல. அந்த ஸ்கூல்ல வந்து கொடுத்துருவாங்க இது எல்லாமே. பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கூல்ல தெரியல எப்படின்னு. இதுல இந்த பென்சில் பாக்ஸ்லயே ஒரு ஷார்ப்னர், ஒரு பென்சில்.
ஓகே, இன்னும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் அப்புறம் தேவைப்படாம எடுத்துக்கலாம். மொத்தமா காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காலி பண்ணிடுவாங்க. வந்தா இது நான் அவளுக்கு ஸ்கேல் இது கோடு போடதான் அடிக்க வாங்கிக்கோல. முன்னாடி நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கல ஸ்கேல் இருக்கும், சரியான தரமா இருக்கும், ஒட்டச்சம்லாம் உடையாது, குவாலிட்டியா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இது அட்டை கத்தி இருக்குல்ல அது மாதிரி இருக்கு, சும்மா நார்மல் பீஸா இருக்கு. இங்க இரு வளையுது. அப்பா உடைச்சிராதீங்கப்பா. அப்பலாம் இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கி அடி போடுவாங்க, மொழியை பின்னிட்டு கையை பின்னிட்டு சொல்லுவாங்க, மொழியிலே போடுவாங்க அடி. இது வந்து ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்னு வாங்கிட்டு வந்தேன், இது உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. நியூட்ரிஷன் மவுத் மெல்ட் ஸ்நாக்ஸு. இது வந்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குதாம்மா. இது என்னன்னு தெரியல. இது வந்து பீனட்டும் பட்டர் சிக்கனும் சேர்த்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க. பட்டர் இருக்குல்ல, அந்த பீனட் பட்டர். இதுதான் என்னோட பாக்ஸ். டேஸ்ட் எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கு. இது வந்து கடலை பருப்பி மாதிரி தெரியல, டிஃப்ரெண்டாக இருக்கு. இது வந்து சஞ்சனாவுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து சஞ்சனாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்னாடி. இது வந்து 250 பார்த்துக்குறங்க. அவங்க சித்தி ஆமாம் சிஸ்டரு. அநியாய விலை 250. நான் ஆன்லைனில் தான் பார்க்கலான்னு பார்த்தேன், இருந்தாலும் ரேட் எல்லாமே எச்சா ஆகிட்டுனாங்க. இது வந்து 300 299 போட்டு 250க்கு வந்து கொடுத்தாங்க. ஒரு பிடிங்க. ஏய் மகளுக்கு மட்டும் பாரு என்னென்ன வாங்கி கொடுக்குறானு. இங்க பாரு, இது வந்து உனக்கு மட்டும் பாரு ஒரு பேனா பென்சில் மட்டும் அந்த அளவுக்கு ஒத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கு. அடியே அங்க ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஆமா சரி போலாம். ஏறுங்க அப்புறம் வீட்டு போட்டு அப்ப பேக் எடுங்க. ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் போகணும். இப்போ 13 கிலோமீட்டர் போகணும் ஸ்கூலுக்கு. வா 8:30 ஸ்கூலு, 5 நிமிஷம் தான் இருக்கு. போ போ அழுப்பா எல்லாமே கரெக்டா 8:26 8:30 வைங்களே. 8:30 கிளம்பி இருக்கோம். ஸ்கூலுக்கு வந்து எவ்வளவு நேரத்துல கூட்டிட்டு போறாரு, ஏன்னா இப்ப டிராபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஏன்னா 8:45 9 மணிக்குள்ள உள்ள இருக்குன்னு தான் சொன்னாங்க அட்மிஷன் போடையில. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்டுக்கல. எத்தனை மணிக்கு போறோம் பார்க்கலாம், எத்தனை மணிக்கு கூட்டிட்டு போறாருன்னு. எப்பயுமே எனக்கு டாஸ்க் வைக்காம இருக்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் எனக்கு தான் டாஸ்க் வைப்பா. எப்போ போறாரு என்ன செய்யறாரு அப்படின்னு. இல்லைங்க, நம்ம டைமிங் எப்படி வருதுன்னு தெரியும்லங்க. கரெக்டா இங்க பாருங்க, உங்க மானிட்டர்ல இருக்க கேமரால டைமிங்ல வந்து 8:25 இருக்கு, என் போன்ல 8:27 இருக்கு. எங்கிட்ட எத்தனை மணிக்காக கூட்டிட்டு போறாருன்னு பாக்கலாம். 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துல போயிட முடியுமா அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா 12 கிலோமீட்டர் போக 12-14 இருக்குமாங்க. 12 கிலோமீட்டர் இருக்குமா ஷார்ப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இனியர் அட்டெண்டன்ஸ் இங்கே இல்ல போட்டாங்க. இல்ல இத்தனை வருஷமா எல்கேஜி யூகேஜி அதை தாண்டி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு முத எழுதுறேன். ஏன் உன் மகள் எழுதல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்? அடே என் புள்ளைய சொல்றேன்ப்பா. மக உன் புள்ள இல்லையா? ஐயோ சஞ்சனா வந்து இப்ப 6th. ஆமா, நம்ம இந்த ஸ்கூல் அட்மிஷன் ஃபார்ம் எழுத சொன்னாங்கல்லங்க, அதுலயே அவங்க தான் எழுதுனாங்க, நம்ம ஃபில் பண்ணலையா. அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடையில ஒரே ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படிதானே? நீங்க ஹாப்பியா? கிளாஸ் ஃபர்ஸ்டா ஸ்கூல் ஃபர்ஸ்டா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஸ்கூல் ஃபர்ஸ்ட். கேட் அடைச்சிராங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே. ஸ்கூல் ஃபர்ஸ்ட். எங்க டர்னிங் இருக்கு, பார்த்து வேகமா போங்க. வேகமா போவா? ஒண்ணு பார்த்து போணும் இல்லனா வேகமா போணும், ரெண்டுமே எப்படி பண்ண முடியும்? தும்மச்சாலே 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 அப்படி போவா? ஏண்டி என்னடி கர்மம்? என்னடி இவ்வளவு பெரிய பாட்டை பார்த்து கர்மஞ்சற? அப்படியே வரும். ஹிந்தில அதான் நல்ல வார்த்தைடி. எனக்கு என்னமோ அந்த பாட்டிக்கு மாருங்க என்னமோ வார்த்தை சொல்லி திட்டுற மாதிரி கேட்டுச்சு எனக்கு. ஐயோ தும்மச்சாலேனா நல்ல பாட்டுடி, ரேஸ் பாட்டு. அந்த மாதிரி பாட்டுலாம் போட்டோம்னா ஜல்லுன்னு போகும் வண்டி. ரீட் பண்ண சொல்லையில பாய்ஸ் எந்திரிச்சு ரீட் பண்ணுங்க, கேர்ள்ஸ் எந்திரிச்சு ரீட் பண்ணுங்க அப்படிங்கும் போது பில்லிங்கா எந்திரிச்சு ரீட் பண்ணணும். சஞ்சனா எந்திரிச்சு ரீட் பண்ணு அப்படி சொன்னாதான் ரீட் பண்ணணும் அவசியம் இல்ல. யாராவது ஒரு ஆள் எந்திரிச்சு ரீட் பண்ணுங்க அப்படிங்கிற போது நீ எந்திரிச்சு ரீட் பண்ணலாம். நம்ம தப்பா படிச்சோம்னா சிரிப்பாங்க. நம்ம பேரே சொல்லலையே, நம்ம ஏன் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நீ படிக்க தான் உனக்கு அது பிராக்டிஸ் வரும். அங்க சிரிச்சாங்கன்னா இவனும் பார்த்து சிரிப்பா. அப்படின்னா அடுத்தவங்க சிரிக்கிறாங்க, அடுத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நீ எந்திரிக்காம இருக்க கூடாது. தப்பாவே நீ தமிழ் படிச்சினாலும் தப்பாவே நீ இங்கிலீஷ் படிச்சினாலும் படிக்க தான் பிராக்டிஸ் வரும். நீ தப்பா படிச்சினா உங்க மிஸ் முன்னாடி இருப்பாங்களா, அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. சரியா? லைஃப வந்து இது வரைக்கும் நீ வந்து வாழ்க்கையில வந்து ஓகே நீ படிக்கலாம்னு 5th வரை படிச்சு முடிச்சிட்ட. உனக்கே தெரியும் நீ எந்த அளவுக்கு படிச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதை நான் சொல்ல வேணாம். உனக்கு தெரியுமா தெரியாதா?
எந்த அளவுக்கு நீ என்ன சொல்ற, படிக்கிறேன்னு சொன்ன. படிக்கிறேன்னு படிச்சுட்டு தான் இருந்தே தவிர கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் பத்தல. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கொடு. ஏன்னா லைஃப்ல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு டைம் தான் கிடைக்கும். 5th மட்டும் தான் நீ முடிக்க முடியும். திரும்ப போய் நீ 5th போய் நீ படிக்க முடியாது. அடுத்து நீ 5th ஸ்டாண்டர்டுக்கு போயிட்ட. படிக்கலாம். ஏன்டா அப்படி அவசரமா பேசுற? அவ எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருவா. அந்த அளவுக்கு உனக்கு மைண்ட் செட் நீ வந்து ஃபெயில் ஆயிருவா அப்படி சொல்லவல. நாங்களாம் ஒரே மாதிரி படிக்கல. ஃபுல் புக்கு, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் 3மே சேர்த்து ஒரே புக்ல படிக்கணும். ஆனா உங்களுக்கு அதாவது எப்படின்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் குவார்டர்லிக்கு ஆஃப் புக்கு, ஒரு கால் புக்கு, ஹாஃப் இயர்லிக்கு வந்து ஆஃப் புக்கு, ஆனுவலுக்கு ஃபுல் புக்கு. அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்லிக்கு படிச்சதையும் படிக்கணும், ஹாஃப் இயர்லிக்கு படிச்சதையும் ஆனுவலுக்கு சேர்த்து படிக்கணும். அப்படியெல்லாம் படிச்சு மொத்தமா எழுதுவோம். ஆனா உங்களுக்கு வந்து அது சமச்சீர் வந்து நடி டேர்மா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஒரு டைம் படிச்ச பக்கம் தூக்கி எறிஞ்சிரியே, அடுத்த யூஸ் கிடையாது. முடிஞ்சு அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு முதல் நாள் போறதுக்கு முன்னாடியே பிள்ளைய குழப்பிட்டான். இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அம்மா அப்பா எப்படி படிச்சிருப்பாங்க, நம்மளுக்கு அதை வந்து கஷ்டம் நினைக்க கூடாது. நீ எந்த விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி படிச்சின்னா அது உனக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்டாஃபா இருக்கட்டும், உன்னைய ஒருத்தவங்க வந்து இப்படி ஏதாவது பேசிட்டான்னு அவங்க நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன மிஸ் இப்படி பேசிட்டாங்களே போகக்கூடாது. வந்து அடுத்த டைம் அவங்க வாயிலே என்ன சொல்ல வைக்கணும், சஞ்சனா குட் கேர்ள், நல்லா படிக்கிறியா சஞ்சனா அப்படி அந்த மிஸ் வாயில இருந்து அந்த வார்த்தையை வாங்க ட்ரை பண்ணணும். அப்பதான் உனக்கு வந்து ஐயோ மிஸ் திட்டாங்க இவங்களுக்கு கண்டாலே அந்த மாதிரி அவங்க நினைச்சு அப்படி அவங்கள பத்தி சொல்லிடக்கூடாது. ஸ்டாஃப் சொல்றாங்கன்னா நீ நல்லா படிக்கணுங்கிற ஒரு மோட்டிவ் தான் சொல்றாங்க. இதே அம்மாவா இருக்கட்டும் அதே மோட்டிவ்ல தான் அம்மாவும் சொல்லுவேன், அப்பாவும் சரி. நீ அதனால நீ படிக்கல, என்ஜாய் பண்ணி படி, புடிச்சு படி. நீ எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வருவ சரியா. நீ வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும்னு அப்படி சொல்லவல. பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா படி. யாருக்கோ சொல்றாங்க எவங்களுக்கோ சொல்றாங்கன்னு ஏனோ தானே இருக்க கூடாது. புரியுதா? ஆல் தி பெஸ்ட். உன்னையதான் மலை மாதிரி நம்பி இருக்கேன் நான் வந்து. ஏன்னா உன்னை ஆவுட என்னமா சொல்றாங்க எல்லாரும், நீ பெத்த போ மாய உன் தம்பி என்ன சொல்றான், உங்க பெத்த என்னங்க சொல்லுவான், உன் மகதானே, உன் வளர்ப்பு உங்க வளர்ப்பு இப்படிதானே இருக்கு. பொதுவாவே ஒரு பொம்பளை பிள்ளையோட ஒரு பிஹேவியரா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், யாரும் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, அப்பாவை சொல்ல மாட்டாங்க, அம்மாவை தான் சொல்லுவாங்க. அதனால உன்னையதான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். இவனை கூட நான் பெருசா நினைக்கல. இவன் வந்து சின்ன உனக்கு ஒரு 5 years கேப். அதனால இவன் வந்து பிக்கப் ஆயிக்கிடுவான். நீ நல்லா படிச்சினா நீ இவனுக்கு டீச் பண்ணுவ. கரெக்ட்டா? பிக்கப் பண்ணிடுவேன். பிக்கப் ஆகுவான். நம்பிக்கையா வந்து காப்பாத்தி வண்டியில போய் ஓகேவா? பிக்கப் பண்ணிட்டா வண்டியிலே போயிடுவானாமா சொல்றேன். அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இரு. அம்மா கிட்ட திட்டு வாங்காத, அம்மா கிட்ட அடி வாங்காத. உன்னை ஆசையா பெத்தேனா சரியா? உன்னை வயித்துல இருக்கே இல்ல அப்பயா போட்டு அடிக்கிற போட்டு டம் டம்ண்டு. ஏய் அது கோவப்படுத்துறாடா. அப்படின்னா அம்மா வந்து கோவப்படுத்தி அம்மா நம்ம சொல்றத நீ கேட்கல அப்படிங்கிற போது அடிக்கிற மாதிரி வருது. பண்ண வைக்காத சரியா, பண்ண வைக்காத. பெஸ்ட் எல்லாத்துலயுமே பெஸ்டா கொடு. ஆனா எல்லாத்துலயுமே உன்னுடைய பெஸ்டா கொடு. புரியுதா? ஆல் தி பெஸ்ட். ஓகே இறங்க, டீச்சர் இறங்க, ஸ்டூடெண்ட் இறங்க. ஐயோ டீச்சர் சேலையில் உள்ள எல்லாமே கொட்டி போச்சே. காரில் தான் இந்த வேலை நீ பண்ணுறடி. அம்மாடி கலெக்டர் இறங்கிட்டாப்ல. ஃபைனலா வந்து 2 ஸ்கூல் வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். 2 ஸ்கூல்ல எந்த ஸ்கூல்ல நாங்க சேர்த்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா புனித நார்பட்ல தான் சேர்த்திருக்கோம். நார்பட் மெட்ரிகுலேஷன்ல சேர்த்திருக்கோம். திருவெற்றியூர். ஆமா, திருவெற்றியூர்ல இருக்க நார்பட் மெட்ரிக்ல தான் சேர்த்திருக்கோம். குழந்தைங்கள்டே ஆப்ஷன் கேட்டேன், அந்த ஸ்கூலா இந்த ஸ்கூலானு. குழந்தைங்களும் வந்து இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணினாங்க. ஃபைனலாக இந்த ஸ்கூல்லே சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு கான்வென்ட் தான், கிறிஸ்டியன் கான்வென்ட் தானே, இங்கே சேர்த்து விட்டாச்சு. சரி வாங்க. ஸ்கூலு ஹாப்பியா இருக்கீங்களா? குழந்தை அவன் ஜாலியா தான் இருப்பான், பெரிய பையன் ஆயிட்டால. என்ன நீங்க எல்கேஜி நினைச்சு அழுகுவான்னு நினைச்சீங்களோ? இப்ப பாருங்க எப்படி பாய் சொல்லுவானு. சரி வாங்க, கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு தெரியல, கிளாஸ் ரூம் போய் கேட்டு அவங்க கிளாஸ் ரூம்ல போய் விடலாம். டைம் ஆச்சு. எனக்கு ஒரே அப்செட்டா இருக்கு. குழந்தைங்க அழுகல, 2 குழந்தைங்களுமே பாய் தான் சொன்னாங்க, ஹாப்பியா தான் இருந்தாங்க. எனக்கு அப்போ நினைச்சாதான் ஃபீலிங்கா இருக்கு. ஆளே ஒரு மாதிரியா இருக்கான், புது ஸ்கூல் வேறையா, அவனுக்கு யாரு என்ன எதுவுமே தெரியாது. இன்னும் பழைய ஸ்கூலா இருந்தா அவன் ஃப்ரெண்டு சித்தார்த்தா, நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருப்பாப்ல. என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் மாத்தியாச்சு. நாங்க வெக்கேட் பண்ணி வர்றது கூட தனியா இருந்தாலும் பிள்ளைங்களை எப்படின்னா அடிக்கடி ஸ்கூல் மாற்றக்கூடாது. பார்க்கலாம் எப்படி படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாளே வந்து நம்ம
எதுவும் யோசிக்க கூடாது. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. வீட்லயே திருன்னு எங்கே பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பேன். ஏ சஞ்சனா, ஏ அப்பு அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பேன். இனி அந்த அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன். ரொம்ப எனக்கு தான் ஃபீலிங்கா இருக்குது பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வந்தது. அதுக்கு மூஞ்சியை பார்க்கையில சஞ்சனா அம்மா என் கூட நில்லுங்கம்மா, இங்கேயே நில்லுங்கம்மா அவ சொல்றா. இவளுக்கு அதை பார்த்து அவள் எழுந்துருவாங்க. சரி 2 பேரும் பிரிச்சாச்சு. சரி நீ கிளாஸ்ல இரு, நான் போய் அப்புவை பசி விட்டுட்டு வரேன்னு. அப்புறம் அப்புவை போய் விட்டுட்டு திரும்ப வந்து இவங்க கிளாஸ் மேம்கிட்ட மற்ற இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வேன் வந்து டைமிங்கு அதெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்டை சொல்லிவிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல. இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் தான் வந்து பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். காத்து வேற ஓவர் அடிக்குது. நான் பேச கேட்கல, மைக் போட்டு வரல. சரி அடுத்த வீடியோ வீட்டில் போய் கண்டிப்பாக போய் இதோட முடிச்சுக்கலாமா? அவ்வளோதான், கிளம்புவோம், வீட்டுக்கு போவோம். கிளம்புவோம். முடிஞ்சிச்சுன்னா ஈவினிங் வந்து பிள்ளைங்களை பிக்கப் பண்ணல, பிள்ளைங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் அடுத்த வீடியோவில் கேட்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். பாய்.